கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்தே சபை வழங்குகிறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். தெசலோனிக்கருக்கு நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சால் தான் கெட்டதை விட்டு நல்லதை நாம் பிடித்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகருக்கு நல்லதும் தெரிய மாட்டேங்குது, கெட்டதும் தெரிய மாட்டேன். நிறைய வளர்ந்துருப்பாங்க, வயசு நிறையா ஆயிருக்கும், நல்ல வயசு இருக்கும், அனுபவம் இருக்கும், படிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னும் அவங்களுக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் தெளிவு இல்லாமல் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட பாருங்கள், இன்றைக்கு அவங்க ரொம்ப அறிவாளிகளாக இருக்கிறாங்க. வயசான 60 வயசான ஆட்களுக்கு உள்ள அறிவை காட்டிலும் எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்க கூட இன்றைக்கு தெளிவாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேத புஸ்தகம் எப்படி சொல்லுகிறது, நாம் வசனம் சொல்லுகிறபடி நான் சொல்ல வேண்டுமானால் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து 21ஆம் வசனத்தில் நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அப்போ சோதித்து பார்க்கணும். இப்போ வீட்டில் போய் ஒரு பொருள் அல்லது கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா உடனே நம்ம எந்த பொருளையும் வாங்கிறதில்ல. அது நல்லதாக இருக்குதா, அது போதுமான தரம் இருக்குதா, அது சரியாக இருக்குதா, எல்லாத்தையும் நம்ம சோதித்து பார்த்து தான் அந்த பொருள் நல்லா நம்ம வாங்குவோம். அதுபோல் தான் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து. கர்த்தருக்கு எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஆகவே நல்லது கெட்டது, தீமை நன்மை தீமை, செய்யக்கூடியது செய்யக்கூடாது, இதெல்லாம் நம்ம சோதித்து பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் விசுவாசியாக இருந்தால் தெரிஞ்சிருக்கணும், ஊழியக்காராக இருந்தால் தெரிஞ்சிருக்கணும். இன்றைக்கு உலகம் ரொம்ப முன்னேற்றமான பாதையில் போய் கொண்டிருக்கும்போது நாம் இன்னும் பேதைகளாக இருக்கக்கூடாது, நாம் இன்னும் தெளிவில்லாதவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்திலையோ ஆராதனைக்கு போகிறதுலையோ ஊழியம் செய்கிறதுலையோ காணிக்கை தசமாக கொடுக்கறதுலையோ செய்கிற வேலைகளையோ ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு மகிமுண்டார். இந்த தெளிவு இல்லாமல் இருந்தால் நம்ம நினைக்கிற காரியத்தை நம்ம செய்வோமே தவிர நல்ல காரியத்தை நம்மளால் செய்ய முடியாது. கர்த்தருக்கு மகிமுண்டாட்டும். ஆகவே வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டும். அடுத்த 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நல்லதும் கெட்டது நம்ம தெரிஞ்சால் தான் நல்லதை பிடிச்சிக்க முடியும், பொல்லாதை விட்டு விலக முடியும். சில பிள்ளைங்க பார்த்திங்கன்னா தெளிவில்லாமல் இருப்பாங்க. நல்லதுக்கும் தெளிவு இருக்காது, கெட்டதுக்கும் தெளிவு இருக்காது. அவங்க விருப்பப்படி வளர்ந்துருப்பாங்க, நல்லா வளர்ந்துருப்பாங்க. ஆனால் நல்லது கெட்டது தெரியாதவர்களாக இருப்பாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. விசுவாசிகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். தெசலோனிக்கே சபையாருக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, பவுல் மூலமாக சொல்லுகிற வார்த்தை, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதித்து பார்க்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். நாம் ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்தை சரியாக ஜெபம் பண்ணுறோமா, நம்ம பைபிள் வாசிக்கிறோம் சரியாக வாசிக்கிறோமா, நம்ம ஆராதனைக்கு போகிறோம் சரியாக கர்த்தரை ஆராதனை செய்கிறோமா, நம்ம ஊழியம் செய்கிறோம் சரியாக ஊழியம் செய்கிறோமா, நம்ம காணிக்கை தசமாக கொடுக்குறோம் சரியாக கொடுக்குறோமா, இதெல்லாம் சோதித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமுண்டார். காணிக்கை தசம்பாகத்தை சொல்லும்போது ஆண்டவர் மல்கியாவில் சொல்லுகிறார், அதனால் என்னை சோதித்து பாருங்கள். அப்போ தான் உங்கள் களஞ்சியத்தில் என்ன செய்யுமா, களஞ்சியத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் அதனால் என்னை சோதித்து பாருங்கள்னு சொல்கிறார். இன்றைக்கு நிறைய விசுவாச வீடுகளில் வறுமை தரித்திரம் கடன் தொல்லை இருக்குது. காரணம் என்ன தெரியுமா, அவங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசமபாகத்தை சரியாக தர மாட்டாங்க. இவங்க சாப்பிட்ருவாங்க. இவங்க சாப்பிட்றதுனால அவங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்போது நான் வானத்தின் பலகணைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சபைக்கு போகிற விசுவாசி கட்டாயமாக காணிக்கை போடுறது உங்கள் விருப்பம், ஆனால் தசமபாகம் தந்து ஆகணும். இந்த வசனம் அப்படி தான் சொல்லுகிறது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா. நிறைய காரியங்களை நம்ம ஏமாந்து போகிறதுக்கு, ஆசீர்வாதம் இல்லாத போகிறதுக்கு, நம்முடைய வீட்டில் தரித்திரம் மாறாமல் இருக்கிறதுக்கு, பஞ்சம் மாறாமல் இருக்கிறதுக்கு நாம் கர்த்தரை ஏமாற்றுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நீங்கள் உங்களுடைய வருமானத்தில் 10ல் 1 பாகம் கர்த்தருக்குரியது. அந்த தசம பாகத்தை பிரித்து 4 சபைகளுக்கு கொடுக்குற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. 4 பாஸ்டர்களுக்கு அந்த தசம பாகத்தை பிரித்து கொடுக்கக்கூடாது. அதை எடுத்து நீங்கள் சபையில் 6 சாப்பாடு போடக்கூடாது. தசம பாகத்தை எடுத்து சபையில் பொருட்களை வாங்கி வைக்கக்கூடாது. தசம பாகம் கர்த்தருக்குரிய. பங்கிடுறது, அதை தொடுகிறது, அதை ஏமாத்துகிறது, அதை வஞ்சிக்கிறதெல்லாம் இப்படி செய்வோமானால் வசனம் சொல்கிறது, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள். அப்போது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோம் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8லிருந்து நான் 10 வரைக்கும் வாசித்தேன். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சொல்லலாம், பாஸ்ட்டுக்கு நான் தசம்பாகம் கொடுத்து அவர் நல்லா ஆகிட்டார், ஆனால் நான் தான் அந்த ஏம நிலைமையிலே இருக்கிறேன். இப்போ இன்றைக்கி உள்ள நிலைமை அப்படி இருக்குது. நிறைய இடங்களில் சபைகளுக்கு நிறைய காணி கொடுப்பாங்க, அவங்கள வாங்கி சபையை கட்டுவாங்க, ஊழியக்காரங்களை செய்வாங்க. ஆனால் அந்த கொடுக்குற விசுவாசியுடைய நிலைமை மாறலை. அவங்க கொடுத்துட்டே இருந்து கூட அவங்களுடைய பஞ்சம் என்ன செய்ய மாட்டேங்குது, மாற மாட்டேங்குது. கர்த்தருக்கு அதனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா கவனிங்க. இதில் சோதித்து பார்க்கணும். நான் ஜெபம் பண்ணுறேன், சரியாக நான் ஜெபம் பண்ணுறேன்னா, ஆராதனைக்கு போகிறேன், கரெக்டான நேரத்துக்கு ஆராதனைக்கு போகிறேன்னா, ஊழியம் செய்கிறேன்னா, சரியாக ஊழியம் செய்கிறேன்னா, நான் தசமாக தரேன்னா, சரியாக இருக்கிறேன்னா, என்னென்ன காரியத்தில் நீங்கள் சோதித்து பார்க்கணுமோ அந்த காரியத்திலலாம் உங்களை சோதித்து பார்க்கணும். வயது அப்படி தான் சொல்லு. நீங்களும் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதிங்கள் என்று சொல்லி செப்பனியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். 22ஆம் வசனம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லது எல்லாம் சொல்லி நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். என்னென்ன நல்லதுன்னு பாருங்கள். இதே அதிகாரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் நான் சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நலமானதை பிடித்து கொள்ள வேண்டிய காரியம். பொல்லாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியும். நல்லது அதுக்கு எதிர்ப்பானது கெட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் நான் திரும்ப அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். 14ஆம் வசனம், மேலும் சகோதரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவினரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். 15ஆம் வசனம், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அடுத்து சொல்கிறார் முக்கியமான காரியம், ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், முழுகி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கட்டாயமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறணும். நீங்கள் அபிஷேகம் பெறாமல் எந்த சபையில் இருந்தாலும் சரி பரலோகத்துக்கு போக முடியாது. நிக்கோதேமு ஆண்டவர்கிட்ட வந்து ராத்திரியில் சொல்கிறதான காரியம், மறுபடியும் பிறக்கன்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டார், பிரவேசிக்க மாட்டார். ஆண்டவரை எப்படி முதிர் வயதில் போய் அம்மா வயதில் திரும்ப பிறக்க முடியுமோ? ஆண்டவர் அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டார். ஆகவே இந்த வசனம் அப்படி சொல்லுங்க, நல்லா கவனிங்க. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்த அனல் குறைந்து போகக்கூடாது. நிறைய எரிச்சலெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கோபம், எரிச்சல், பொறாமை, மற்றவர்களுக்கு தீமை செய்கிற எண்ணம், வன்கண், இப்படிப்பட்ட காரியெல்லாம் நமக்குள்ளே இருந்து இன்னும் நம்ம ஆவிக்குள்ள காரியத்தை நான் வளர்றேன்னா ஊழியம் செய்கிறேன்னு சொன்னால் ஜனங்க ஏற்றுக்குவாங்களே தவிர ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20ஆம் வசனம், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே நீங்கள் நல்லது செய்ய வேண்டுமானால் பொல்லாப்பை விட்டால் தான் நல்லது செய்ய முடியும். 22ஆம் வசனத்தில், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நான் அங்கே தான் இருப்பேன், ஆனால் நல்லது செய்வேன்னு சொன்னால் அது வாய்ப்பே இல்லை. பவுல் சொல்கிறார், மரித்தோரை விட்டு எழுந்துரு, நீ தூங்குற, நீ யாரோடு தூங்கிட்டுருக்கிற? மரித்தோரோடு தூங்கிட்டுருக்கிற, நீ எழுந்துரு, அப்போது உன்னை கிறிஸ்து பிரகாசிக்க பண்ணுவார். ஆகவே எனக்கு அன்பானவரில், நான் இருக்கிற இடத்துல இருப்பேன் பாஸ்டர், எங்கள் சபையில் இருப்பேன் பாஸ்டர், இங்கே தான் இருப்பேன் பாஸ்டர், ஆனால் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய நினைக்கிறேன் பாஸ்டர், நான் கர்த்தருக்கென்று நான் எழும்பி பிரகாசம் நினைக்கிறேன் பாஸ்டர், நல்லது தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தூங்குகிற நீ
மரித்தோரை விட்டு எழுந்திரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நலமானதை பிடித்து கொள்ளுங்க, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அப்போது தான் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் பொல்லாப்பும் செய்வேன் நல்லதும் செய்வேன்னா வாய்ப்பில்லை. ஒரு வீட்டிலேருந்து 2 விதமான தண்ணி வராது. ஒன்று கசப்பான தண்ணி வரும், இல்லைன்னா இனிப்பான தண்ணி வரும். நமக்கு நிறைய நேரங்களில் கசப்பும் இனிப்பும் கலந்த தண்ணி வருது. ஒட்டுண்ணி மரம்னு சொல்லுவாங்க. அதில் 2 விதமான மரம், ஒன்று ஒரு பக்கம் இனிப்பாக இருக்கும், ஒரு பக்கம் கசப்பாக இருக்கும். நாம் யார் போல் இருக்கிறோம்? பொல்லாங்காய் தோன்றது எல்லாத்தையும் விட்டுடுங்க, நலமானதை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தம்முடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் ஆண்டவர் நலமானதை பிடித்து கொள்ளுகிற கிருபை அவர்களுக்கு தாரும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுகிற அனுபவத்தை எங்களுக்கு கட்டிடும். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. உள்ளம் நொந்து கண்ணீர் வடித்தேன், உள்ளம் நொந்து கண்ணீர் வடித்தேன். உம்மை அன்றி யாருமில்லை, உம்மை நம்பினேன். இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. பாவங்களாய் நான் என்னை மூடினேன், சாபங்களாய் நான் என்னை மாற்றினேன். பாவங்களாய் நான் என்னை மூடினேன், சாபங்களாய் நான் என்னை மாற்றினேன். கண்ணீரானதே எந்தன் வாழ்வு, காலமில்லை அது வாழ்வதற்கு. கண்ணீரானதே எந்தன் வாழ்வு, காலமில்லை அது வாழ்வதற்கு. இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே. தண்ணீரில் படகு விட்டேன், கரையில்லாத ஊர் போனதே. தூய தண்ணீரில் படகு விட்டேன், கரையில்லாத ஊர் போனதே. திசையறியாய் பறவையானேன், தீவிரமாய் என்னை தாங்கிடுமே. திசையறியாய் பறவையானேன், தீவிரமாய் என்னை தாங்கிடுமே. இயேசுவே என்னை பாருமே, எங்கும் துயர் தீருமே.